பணப்பயிறுன்னு சொல்லிட்டு நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். இது பணப்பயிறுன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு பேரிச்சை வந்து நம்மளுக்கு வருது. பாலைவனத்து பயிருன்னு இதுக்கு பேர். பாலைவனத்துலையும் வருதுங்க. ஆனால் என்னன்னா தண்ணி இல்லாமல் வராது. இல்லை செய்யலாம், போட்டியில். ஆனால் இது செய்ய தெரியணும். இப்போ ஃபர்ஸ்ட் 1 ஏக்கரா தான் வச்சேன். நல்ல ஒரு மகசூல் பணம் வருதுன்றாலும் 2 ஏக்கரா எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறேன். வணக்கம் நண்பர்களே, நம்ம இப்போ எங்கே வந்திருக்கு பார்த்தீங்கன்னா பேரிச்சப்பழம் டேட்ஸ் ஒரு தோட்டத்துக்கு, மிகப்பெரிய தோட்டத்துக்கு வந்திருக்கோம். நம்ம கிருஷ்ணகிரி அந்த ஏரியாவில் சர்க்கிள், நம்ம ஏரியா சர்க்கிளில் தான் வந்திருக்கோம். நிறைய பார்த்தீங்கன்னா இங்கே அக்ரிகல்ச்சர் பேஸ்டாக நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேரிச்சப்பழம் தோட்டத்துக்கு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 3 ஏக்கரில் ஃபுல்லாக நம்ம ஈஸ்வரன் சார் நல்லா பண்ணிருக்காரு. ஃபுல்லாக பார்க்க அருமையாக இருக்குது. இவரெல்லாம் என்னென்ன இதில் எப்படியெல்லாம் விளைச்சலை எடுத்துகிட்டு வந்திருக்காரு, மரம்லாம் செடிங்களாம் எப்படி நட்டிருக்காரு, வருமானம் சம்பாதிக்கிறாரு. இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். இது கிருஷ்ணகிரி மாவட்டம் தவளம் கிராமம். என் பேர் ஈஸ்வரன். ஆனால் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, என்ன இதனா? நான் பிஎஸ்சி பாதி நின்றுட்டேன் சார். அக்ரிகல்ச்சர் பிஎஸ்சி முடிச்சுட்டு திருப்பி விவசாயத்துக்கு வந்துட்டேன். இது இது 9வது வருஷம் ஈல்டு. இது 3 வருஷம் ஆகுது. பின்னாடி இருந்தாலும் 9வது வருஷம் ஈல்டு. 9 வருஷம் ஆகுது. 3 வருஷத்துக்கு ஈல்டு வருது. இது பெரி ரகம். பெரி நம்ம ஏரியாவுக்கு நல்லா வருது. இதில் நிறைய வெரைட்டி இருக்குது. அது பார்த்தீங்களன்னா நம்ம கிளைமேட்டுக்கு வரதில்லைங்க. வருதுன்னா கம்மியாக காப்பு வருது, மகசூல் கம்மி. இந்த பெரி நல்லா ஈல்டு கொடுக்குது. ஒரு மரத்துக்கு பார்த்தீங்கன்னா 200 கிலோ, 150 கிலோ, 100 கிலோ. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய அப்ராட்ல நிறைய இடத்துல பேரிச்சப்பழம் கிடைக்குது. நம்ம கிருஷ்ணகிரியில கிடைக்குது. அந்த மாதிரி எப்படின்னா உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு? இது எல்லாருமே விவசாயம் பண்றாங்க. சரி, நம்ம ஒரு புதுமையா செஞ்சாதான் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்றது. இது பணப்பயிறுன்னு சொல்லிட்டு நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். இது பணப்பயிறுன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு பேரிச்சை நம்மளுக்கு வருது. இது பண்ணுமானா நம்மளுக்கு ஒரு வருஷம் ஈல்டு தான் இதுங்க. பார்த்துக்கலான்னா ஒரு மரத்துக்கு நம்மளுக்கு 20,000க்கு மேலே வர கிடைக்குது. ஒரு மரத்துக்கு 1 ஏக்கரா வச்சுங்களான்னா ஒரு 7.5 லட்ச ரூபாய் கிடைக்குது. இப்போ மொத்தமா எவ்வளவு ஏக்கரா வச்சிருக்கீங்க? இப்போ நான் ஃபர்ஸ்ட் செக்கிங் பண்ணி, இதுக்கு பிரச்சனை என்னன்னா 15 டிகிரி கிளைமேட் பிரச்சனைக்கு 15 டிகிரி நைட்ல வரணும் குளிர். மதியம் 35 டிகிரி வந்தால் தான் ஃப்ளவர் வரும், இல்லைன்னா வராதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமாக குளிர் வேணும், ஊட்டியில் கொண்டு போய் வச்சாலும் இது வராது. அதே மாதிரி மெட்ராஸ் பக்கம் வேலூர் கடல் தாண்டி ஒரு 30 கிலோமீட்டருக்கு எந்த ஒரு டேட்ஸ் வராதுங்க. குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும்தான் இந்த டேட்ஸ் நம்ம செய்ய முடியும். எனக்கு என்ன சந்தேகம்னா, நம்ம தமிழ்நாட்டிலையும் வருமானு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஏன்னா நிறைய அப்ராட்ஸ்ல நிறைய பாளையம் அந்த மாதிரி கிளைமேட் தான் வரும்னு. நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா நீங்க கிருஷ்ணகிரியில பெரிய இது பண்ண அமைச்சு இது மாதிரி பண்ணியிருக்கீங்க. இப்போ இங்க நீங்க எப்படி எப்படி உங்களுக்கு தெரிய வந்துச்சு, எப்படி நீங்க போய் அணுகுனீங்க, அந்த மாதிரி சொல்லுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதான் புதுமையை ஒன்று செய்யணுன்றது மட்டும் கான்செப்ட் பண்ணிக்கணுங்க. அதுக்கு முன்னாடி இந்த சர்ச் பண்ணும்போது பார்த்தோம்னா இது டேட்ஸ் இங்கே வருது. நம்மளுக்கு நான் இந்த டெம்பரேச்சர் ப்ராப்ளம் நம்மளுக்கு தெரியுங்க. இது குறிப்பிட்ட ஏரியாவில் தான் வரும்னு தெரிஞ்சுட்டு நம்ம ஏரியாவில் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். எங்கள் ஊரில் வருதுங்க அந்த டெம்பரேச்சர் 15 டிகிரி 30 டிகிரி வருது. அதனால் பார்த்துட்டு அப்புறம் தருமபுரியில் பாய் ஒருத்தருக்கிறாரு. அவர்கிட்ட போயிட்டு செடி ஆர்டர் பண்ணி தான் வாங்கணும். ஒரு செடி 4,500 ரூபா. ஒரு செடி 4,500 ரூபா. டிஷ்யூ கல்ச்சர் தாங்க. கொட்டை செடி வருங்க, ஆனால் இது மாதிரி காப்பு வராதுங்க. 10 வருஷத்துக்கு அது மாதிரி தான் வரும். இது எவ்வளவு வருஷம் மகசூல் வந்துச்சுன்னா இது ஒரு சின்ன இதுல கரெக்டா 3 வருஷத்துக்கு வந்துருதுங்க. இது பாரு 3 வருஷத்துக்கு தான். இது 3 வருஷத்து செடி. பின்னாடி இருக்கிறதெல்லாம் 9 வருஷ செடி. 3 வருஷத்துக்கு பாரு இந்த மாதிரி 3 சின்ன கம்மியாக வரும். ஒரு 30 கிலோ 40 கிலோ. 4 வருஷத்துக்கு ஹீல்டு நம்ம உற்பத்தி பண்ணல. போக போய் நிறைய மகசூல் வரும். இப்போ 3 வந்தது, இப்போ 6 அப்படி 10 பாரு 15 கூட இருக்கு பாருங்க. ஓகேண்ணா. இப்போ இது என்ன ரகம்? இது பெரிங்க. இது பெரி அஜ்வா எல்லாம் இருக்குதுங்க. நம்ம கிளைமேட்டுக்கு பெரி நல்லா பொருந்தது. மற்ற இது வருதுங்க, மகசூல் அதிகமாக கிடைக்கிறது இல்லை. அதிக மகசூல் கிடைக்கிறது இல்லை. இப்போ ஒரு விவசாயி 1 ஏக்கராக்கு தொடங்கினா எவ்வளவு முதலீடு தேவை, எவ்வளவு நாறு தேவை? 1 ஏக்கராக்கு பார்த்தோன்னா 64 செடி வைக்கலாம் சார். 64 செடியில் பார்த்தோன்னா ஆண்
10 செடிக்கு ஒரு ஆண் செடி வைக்கணும். ஓகேங்களா? இது வந்து பெண் செடி பெண்ணாதான் திசுக்கல்ச்சர் செடி. பெண் செடி தனியா இருக்கும். 10 செடிக்கு ஒரு ஆண் செடி வச்சுக்கணும் நம்ம. அந்த பெண் செடி வந்து ஃப்ளவர் வரும்போது இந்த ஆண் ஃப்ளவர் எடுத்துட்டு போயிட்டு மகரந்த சேர்க்கை செய்யணும். மகரந்த சேர்க்கை செஞ்சா மட்டும்தான் இந்த மாதிரி காயை பார்க்க முடியும் நம்ம. இல்லை அப்பனா வராதுங்க. இப்போ ஒரு மரம் எத்தனை வந்து கிலோ பழம் தரும்? ஒரு மரம் வந்து பாத்தீங்கன்னா 200 கிலோ முடியும் எங்க தோட்டத்துல வந்து இருக்குது. எல்லா மரமும் வரது இல்லைங்க. 150 வருது, 100 வருது. ஆனா ஆவரேஜ் வந்து 10 கிலோ வருதுங்க. 100 கிலோ 100 கிலோ கன்ஃபார்ம். இப்போ வந்து முதல் வருஷத்துல வந்து எத்தனை வந்து நீங்க வந்து வருமானம் வந்து பாத்தீங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் வருஷம் எனக்கு பார்த்தோன்னா ஒரு 1.5 லட்சம் தாங்க வந்துச்சு. அதாவது 3ஆவது வருஷம் செடி வச்சு 3 இயர்ஸ்க்கு 1.5 லட்சம் வந்துச்சு. 4ஆவது வருஷம் ஒரு 2 லட்சம். போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 8ஆவது வருஷம் 5 டன் வந்துச்சுங்க. 5 டன் இந்த ஒரு ஏக்கருக்கு 5 டன் வந்துச்சுங்க. அதில் இந்த கழிப்பு அது இது போகலாகி கூட நம்மளுக்கு நான் வந்து எப்படி பார்த்தா ஹோல்சேல் ஏற்றிட்டேன். 7.5 லட்சம் அப்படியே கொடுத்துட்டேன் ஒரே நாள். இப்போ வந்து இப்போ எனக்கு இதில் என்னன்னா எந்த மண் வந்து சூட்டபுளா இருக்கும், ப்ளஸ் வந்து காலநிலை வந்து இப்போ வந்து நீங்க டெம்பரேச்சர்னு சொன்னீங்கல்ல, அது எந்த சூட்டபுளா வந்து அமையும்? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மண்ணுக்கும் வரும் சார். பாலைவனத்து பயிருன்னு இதுக்கு பேர். பாலைவனத்துலையும் வருதுங்க. ஆனால் என்னன்னா தண்ணி இல்லாமல் வராது. ஆவரேஜ் தேங்காய் செடிக்கு கட்டுற தண்ணி வேணும் ஆச்சுங்களா. அதே மாதிரி வந்து ஜனவரி பிப்ரவரியில் ஃப்ளவர் வருது. இப்போ ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இப்போ இந்த ஆகஸ்ட் ஜூலை ஆகஸ்ட் முடியே இருக்குங்க. ஆனா இது என்னன்னா எனக்கு என்ன டவுட்னா வருஷத்துல நம்ம எவ்வளவு டைம் காய் ஒரே டைம் ஒரே வருஷம் தான். ஜனவரி பிப்ரவரி ஃப்ளவர், ஆகஸ்ட் க்ளோஸ். அப்புறம் சும்மா பனைமரம் மாதிரி சும்மா தான் இருக்கும். அதுக்குள்ள இந்த மட்டை கிட்டெல்லாம் வெட்டி கிளீன் பண்ணி நாம திருப்பி அதுக்கு வரும், அது ஹீல்டுக்கு வந்துடும். இதுக்கு வந்து எவ்வளவு வந்து தண்ணீர் வந்து தேவைப்படணும்? அது தண்ணி அதிகமா தேவைப்படுறது இல்லைங்க. ஆனா தண்ணி வேணும். இந்த மாதிரி டைம்ல வேணுங்க காய் இருக்கும்போது. மற்ற டைமில் வந்து நார்மலாக இந்த தேங்காய் செடி கட்டுற மாதிரி 10 நாளைக்கு ஒரு தண்ணி கட்டினா கூட ஒன்றும் ப்ராப்ளம். ஓகேண்ணா. இது வந்து உரம், இந்த ஃபெர்டிலைசர், இந்த பராமரிப்பு இதெல்லாம் செலவெல்லாம் எவ்வளோ ஆகும்? எந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு ஏக்கராக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 20,000 ஆகும் செலவாகும். எப்படின்னா என்னன்னா இதுக்கு முன்னாடி ஏதாவது மருந்து ஏதாவது அடிச்சு? இல்லைங்க, இதுக்கு வந்து பார்த்தோன்னா மருந்து செலவு எதுவும் இல்லைங்க. ஆனால் இந்த மரம் மட்டும் மரத்துக்கு மட்டும் இந்த கூன் வண்டுன்னு ஒன்று வருதுங்க. அது வந்து இது உள்ள போயிட்டு சாப்பிட்ருதுங்க. ஆமாம், இந்த மரத்துக்கு மட்டும் ஸ்ப்ரே பண்ணணும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் 3 மாதத்துக்கு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஆனால் காய்க்கு வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. என்ன ப்ராப்ளம் வருது இல்லை. மற்றபடி இந்த வண்டு அந்த தென்னைக்கு வர்ற மாதிரி அந்த தென்னை வர வண்டு இதுக்கு வர ஜாஸ்தியாக வருதுங்க, அதிகமாக. ஏன்னா இந்த மரம் பூரா இனிப்பு தாங்க. பேரிச்சம்பழம்னாலே இனிப்பு தான். ஓகேண்ணா. இப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காயை சுற்றி வந்து ஒரு கவர் மாதிரி போட்டு வச்சுருக்கீங்க. அது எதுக்காகண்ணா? இந்த கவர் பார்த்தீங்களன்னா உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா அணில் சாப்பிடுது, எலி சாப்பிடுது, மயில் சாப்பிடுது, எறும்பு ஏறுதுங்க, எல்லாமே ஏறுதுங்க. இன்னொன்று மழை தண்ணி பட்டு 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 காய்ப்புற வெடிச்சிடும். இது பார்த்தா மலைக்கு போட்டுனுக்கிறதுங்க இதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அணில் வவ்வால், இன்னொன்று வவ்வால் பிரச்சனை இருக்குங்க. இதில் அந்த கீழுக்கு வந்து வவ்வால் சாப்பிடுவோம். எல்லாத்துக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும். அதனால தான் ஒரு செடிக்கு வந்து 60 ரூபாய் ஆகுது. ஒரு கொலைக்கு 60 ரூபாய் செலவு பண்ணணும் நம்ம. இது போட்டு நம்ம வந்து ஆமாம். இப்போ அதுக்கு ஏதாவது பூச்சி நோய் தாக்குதல் அந்த மாதிரி? இதுக்கெல்லாம் நோய் தாக்குதல் எதுவும் இல்லைங்க. இது காய்க்கு வந்து என்ன நோய் தாக்குதல் வரல சார். செடி மட்டும் அந்த கூன் வண்டு ஒன்று வருதுங்க, அதுக்கு வந்து மருந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். இப்போ மகரந்த சேர்க்கை பற்றி சொன்னீங்கன்னா அது வந்து எப்படின்னா அது எந்த மாதிரி பண்றீங்க? அது எப்படின்னா கரெக்டாங்க சார். இதுல வந்து பார்த்தீங்கன்னா பெண் பூ வந்து வெடிச்சிடும். வெடிச்சு பின்னாடி தான் நம்ம ஆண் பூ எடுத்துட்டு போய் மரத்தில் வச்சு சேர்த்து கட்டிடணும். அது எவ்வளோ டேஸ்? அது நம்ம வந்து மகரந்த சேர்க்கை பண்ணும்போது எவ்வளோ நாள் அது வந்து நமக்கு? 10 நாள் இருக்கணும். இதில் வச்சு கட்டிட்டு 10 நாள் இருக்கணும். 10 நாள் பின்னாடி காய்ச்சா பிஞ்சு வருவாங்க. பிஞ்சு வரும்போது நம்ம ஆட்டோமேட்டிக் 10 நாள் கழட்டிடலாம். அறுவடை செய்ய எத்தனை நாள் வந்து சரியான நேரம்? அது கரெக்டா ஜூலை ஆகஸ்ட் தமிழ்நாட்டில். இது வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் இதெல்லாம் இப்போ வருதுங்க நிறைய. ஜூன் மாதமே வந்துடுதுங்க. இங்கே தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ தமிழ்நாட்டில் நிறைய ஜூன்லேயே வந்துருச்சுங்க. எங்களுது வந்து ஆகஸ்ட்டில் தான் வருதுங்க. அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா நாங்கள் இந்த ஒயிட் கவர் போட்டு மூடுறோம். ஆனால் வெயில் படுறதுனால கொஞ்சம் லேட்டாக வர வைக்கிறோம். அதே ஓப்பன் விட்டுட்டோம்னா டக்குன்னு வருதுங்க. ஓகேண்ணா. இப்போ வந்து மார்க்கெட்ல என்ன ரேட் இருக்கு? நீங்க வந்து நீங்களே வந்து இப்போ டேட்ஸ் எல்லாம் வந்து பேக்கிங் ஆர்டர் பண்ணி விற்கலாம், இல்லைன்னா
மார்க்கெட்டிங் பண்ணி நீங்களே விற்கலாம். ஏன்னா அது பண்றீங்க? இல்லை, இப்போ நாமளே விற்றோம்னா கேஜி 200 விற்கிறோம். இது வந்து ஹோல்சேல் கொடுத்தோம்னா 150 எடுக்கிறோம். 150 நம்மளுக்கு 50,000 ஒரு டன்னுக்கு 50,000 அடிக்குதுங்க. அதனால் நாங்கள் வந்து 2 கடை போட்டிருக்கிறோம். இந்த பழம் வந்துச்சு நாங்களே டெய்லி பண்ணுறோம். அளவுக்கு மீறி வந்துச்சுன்னா ஹோல்சேல் தரோம். ஹோல்சேல்னா 150. இல்லை எக்ஸ்போர்ட் அந்த மாதிரி நான் பண்ணலாம் சார். அது பத்துறதுல பழம் இங்கே மார்க்கெட் இருக்குது. மார்க்கெட் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, தமிழ்நாட்டிலே இருக்குது. ஓகேண்ணா. இப்போ வந்து பேரிச்ச பழத்திற்கு வந்து ஒரு சந்தை வாய்ப்பு வந்து இப்போ ஒரு விவசாயி தொடங்கினாங்கன்னா லாபம் இருக்காண்ணா இதில்? சார் இதில் போட்டே இல்லை சார். லாபம் இருக்குது. ஆனால் இதில் என்ன ஒரு நம்மளுக்கு மைனஸ்ன்னா, மகரந்தம் செய்கிறது ஒரு மைனஸ். மரத்தில் ஏற்று கரெக்டாக மகரந்தம் செய்யணுங்க. அப்புறம் வண்டு இந்த கூன் வண்டு பார்த்துக்கணுங்க. புரிஞ்சுங்களா? செடி வச்சுட்டு லேபர் பார்த்துக்கிறான், அவங்க பார்த்துக்கிறான்னு சொல்லிட்டு இது ஜெயிக்க முடியாதுங்க. நாம் கண்காணிக்கணும். டெய்லி அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் செடி வந்து பார்க்கணும். அதில் ஏதாவது நம்ம வண்டு தூந்துருக்கோம். அந்த வண்டு தூந்துச்சு மரத்தை ஒழிச்சிடுதுங்க. அதனால் அதே மாதிரி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் உரம் போடுற மாதிரி டக்குன்னு கொட்டினா எல்லாம் வெடிச்சிடுங்க. இதுக்கு வந்து பார்த்தா கரெக்டாக ஜனவரி பிப்ரவரி நம்மளுக்கு வருதுன்னா நம்ம நவம்பர் டிசம்பர்லேயே எருவு கொட்டிடணும். நீங்கள் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி கொட்டினீங்கன்னா இவ்வளவு வரும், அது சரியாக வராது, மகசூல் வராது. அந்த மாதிரி வந்து ஆமாம். ஓகேண்ணா. இப்போ வந்து புதுசா இந்த விவசாயம் இந்த சாகுபடின்னு பண்றாங்க, இந்த இதுக்கு வந்து உள்ள வரலாம் தானேண்ணா? இப்போ வந்து சூட்டபிளா இப்போ தருமபுரியோ இல்லைன்னா சேலமோ அந்த மாதிரி போயிடுச்சுன்னா இந்த செடி நட்டா வருமா? அந்த ஏரியாவில் வராது. கிளைமேட் செக் பண்ணாத பண்ணக்கூடாதுங்க. அது வந்து ஏன்னா இது ஒரு செடி வந்து 4,500 இது அதிகமாக ரேடு. ஒரு ஏக்கரை வச்சா 4 லட்ச ரூபா செலவாகும். ஓகேங்களா? அது மாதிரி கொடுத்துட்டு அப்புறம் செடி வரலன்னு நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டில் கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஏரியாவில் இந்த கிளைமேட் 15 டிகிரி நைட்டில் வரணும். நான் சொல்றது மார்கழி மாதம் பின்னாடி ஜனவரி பிப்ரவரி அன்னைக்கு அந்த 15 டிகிரி குளிர் வர்ற நாளே அன்னைக்கு நாள்லேயே 35 டிகிரி வெயில் இருந்தால் மட்டும்தான் ஃப்ளவர் வரும். அதுதான் கரெக்டான கிளைமேட்டு. இப்போ நம்ம குளிர் வேணுன்றது போய் ஊட்டியில் வச்சாலும் வராதுங்க. மெட்ராஸ் கடல் ஓரத்துலேருந்து ஒரு 300 கிலோமீட்டருக்கு வராதுங்க. கடல் ஓரத்துலேருந்து ஒரு 200 கிலோ கன்ஃபார்ம் வராது. இப்போ நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள இப்போ நீங்க வெறும் பெரிசம்பளம் போட்டிருக்கீங்க. இப்போ இதுல ஊடு பயிர் மாதிரி ஏதாவது? அதெல்லாம் எதுவும் செய்ய முடியாது சார், வர்றது இல்லைங்க. நிழல் வந்து ஏன்னா இதை நம்மளுக்கு மகசூல் வந்துடுதுங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்மின்னா நம்மளுக்கு ஒரு 7.5 லட்சம் கிடைச்சிடுதுங்க ஒரு ஏக்கராக்கு. 3 ஏக்கர் இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு ஜாஸ்தி இல்லைங்களா? இப்போ நீங்க சொன்னீங்க இந்த டிஷ்யூ கல்ச்சர் மூலமானா, அந்த டிஷ்யூ கல்ச்சர் வந்து நீங்க வந்து நார்மலா நடுறதை விட நம்ம டிஷ்யூ கல்ச்சர் அந்த செடி வந்து எங்கன்னா கிடைக்கும்? இங்கே கிடைக்கிறது அமுதாபிலேருந்து தான். இதுக்கு வந்து பாய் தான் தமிழ்நாட்டில் 2 இடத்துல தான் அது அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் இருக்கு. ஒன்று அரியாகுளம், இல்லை அப்போனா மகாராஷ்டிராவில் ஒரு இடம் இருக்குது, குஜராத்தில் ஒரு இடத்துல இருக்குது. இந்த 2 இடத்துல தான் டிஷ்யூ கல்ச்சர் செடி விற்கிறாங்க. மற்ற இடத்துல விற்கிற மாதிரி விற்குவாங்க கொட்டை செடிங்க. செடி எல்லாமே வருங்க, காப்பு வராது. ஆமாம், ஏமாந்துடுவாங்க. ஓகேண்ணா. எத்தனை நாளைக்கு வந்து இதை வந்து க்ளீன் பண்ணணும்? இது இப்போ வந்து நீங்கள் வச்சிருக்கீங்களா இப்போ மரம், அது எவ்வளோ அடிக்கு வந்து க்ளீன் பண்ணணும், எப்போ வந்து க்ளீன் பண்ணாது? இல்லை இப்போ ஒன்றும் பண்ணுறது இல்லைங்க. அறுவடை பண்ணி ஆகஸ்ட் பின்னாடி நம்ம மட்டையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி அந்த அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் ஓட்டி அப்புறம் எருவு கிருவெல்லாம் கொட்டி விட்டுருந்தோம். அப்புறம் திருப்பி கரெக்டாக ஜனவரி பிப்ரவரியில் ஃப்ளவர் வரும். ஓகேண்ணா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செடிகிட்டையும் பார்த்தேன் நீங்கள் வந்து சொட்டு நீர் பாசனம். ஆமாம், ட்ரிப்பு போட்டிருக்கிறேன். இது காவை எடுத்தோம்னா அது பார்த்தீங்கன்னா அதில் பில்லு மொழிக்கும், அது லேபர் அதிகமாகும். இப்போ இது பார்த்தோம்னா மோட்டர் போட்டோம்னா சொட்டு நீர் ட்ரிப்பு போட்டோம்னா அதை பாஞ்சிக்குது. இது இந்த பேரிச்சம்பழம் ஏதாவது என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா சார்? இந்த பேரிச்சம்பழம் பார்த்தோன்னா ஐயன் எல்லா சத்தும் கிடைக்குதுங்க. இருக்கிற பழத்திலே வந்து டேஸ்டாகவும் இருக்கும், துவர் எல்லாமே 6 சுவைன்றாங்க இல்லையா, அது மாதிரி எல்லாமே கலந்துருக்குங்க. சாப்பிட்டோம்னா உடம்பு ஹெல்த் நல்லா. எந்த டாக்டர் போட்டு கேட்டாலும் பேரிச்சம்பழம் சாப்பிடுன்னு சொல்லுவான். இப்போ அது வந்து ட்ரை ஃப்ரூட்டுங்க, கடையில் கிடைக்கிறது ட்ரை பண்ணி அவன் கெமிக்கல் போட்டு தான் அனுப்புகிறான். இது பார்த்துக்கலாம்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்குங்க. இதில் ஒரு மருந்தில் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும், எல்லா எனர்ஜி அப்படியே கிடைக்கும். இப்போ அது டேட்ஸ்னாக்கா அது போன வருஷத்தான் இருக்கும், அவங்க பேக் பண்ணி கொண்டு வந்து கொடுறாங்க. அதனால மக்கள் வந்து நிறைய வாங்கிடுறாங்க. இப்போ வந்து புதுசாக வந்து விவசாயிங்க வந்து ஸ்டார்ட் பண்ணனா உங்களை வந்து இப்போ எனக்கு இந்த பற்றி தெரியாது அப்படி நீங்கள் வந்து கொஸ்டின்ஸ் ஏதாவது நான் இப்போ எங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இப்போ இந்த உங்கள்கிட்ட வந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா உங்களை வந்து இல்லை சொல்கிறேன் சார். அது ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறதுன்னா உங்கள் ஏரியாவுக்கு வரமான்னு பார்க்கணுங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ஏரியாவை கிளைமேட் செக் பண்ணிக்குவாங்க. அதுக்கு பின்னாடி நம்ம சொல்கிறது மாதிரி செஞ்சோம்னா காப்பாற்றலாம். இது மார்க்கெட்டிங்கன்னா நாமளையும் விற்கலாங்க. ஆனால் நம்மளுக்கு அதிகமாக இருக்குதுன்னு சொன்னோம்னா தமிழ்நாட்டில் நம்மளுக்கு நிறைய வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க.
சேலம், இந்த பெங்களூர் பக்கமும் ஏற்றலாம், மதுரை, இது மெட்ராஸு, இது மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து ஆள் இருக்கிறாங்க, எடுத்துகிட்டு போயிடுறாங்க. எடுத்துகிட்டு மார்க்கெட் இங்கே டைரெக்ட் இங்கே தோட்டத்துக்கே வராங்க. இப்போ புதுசா நீங்க இப்போ டீலர்னா இப்போ ஹோல்சேல்லே கொடுக்குறீங்க, ரீட்டைலே பண்றீங்க? நாங்கள் பண்ணுறோம். நாங்கள் ஹோல்சேல் கொடுக்கறதுக்கு நிறைய வந்து ஹோல்சேல் கொடுத்துட்றோம் சார். ஓகேண்ணா. இப்போ எனக்கு டவுட் என்னன்னா, இப்போ நீங்க ஒரு வந்துருச்சு, இப்போ வந்து பின்னாடி எப்படி தரம் பார்த்து எப்படியான கொடுக்குறீங்க? பழம் தரம் பார்த்தோன்னா இப்போ இது பாருங்க, இது இன்னும் 20 நாள் போகும். 20 நாள் போனோம் சாப்பிட்டோம்னா டேஸ்ட் வரும். டேஸ்ட் வந்த பின்னாடி தான் நான் மார்க்கெட் பண்ண முடியும். அது கலர் வருமா? கலர் வந்து மாறுமா? இல்லை, இது எல்லோ தான். இது எல்லோ தான் இருக்கும். அந்த ஒரு காபி கலர்ல வருதுண்ணா, அது காஃபி கலர், அது வேற ரகம், வேறங்க. அது ரகம். இதில் 1008 ஜாதி இருக்குங்க சார். தமிழ்நாட்டில் அதிகமாக வர்றது வந்து பெரிங்க, நல்ல ஈல்டு வருது. இது வந்து மெஜூல் வருது, எலக்ட் வருது, அதெல்லாம் வருதுங்க. சிவப்பாக வரும், ஆனால் டேஸ்ட்டும் கொஞ்சம் கம்மியாக வருங்க உங்களுக்கு. ஓகேண்ணா. இது வந்து எந்தெந்த நாட்டில் வந்து ரொம்ப வந்து இந்த ரகத்தை வந்து இது வந்து இப்போ தான் அமுதாபி, வெளிநாட்டில் தான் சார். இது இங்கெல்லாம் கிடையாது. இது புதுசாக உற்பத்தி பண்ணியிருக்கிறாங்க, ரொம்ப நாளாலும் கிடையாது. இது இந்தியாவுக்கு வந்து ஒரு 15 வருஷம் ஆகுங்க, அவள் தான். பேரிச்சை பழத்தை வந்து எப்படி வந்து கெடாம வைக்கிறதுக்கு எத்தனை நாட்கள் ஆகும்? இல்லை, இது அந்த அளவுக்கு இன்னும் தமிழ்நாட்டிலலாம் எதுவும் இல்லைங்க. இது கட் பண்ணிட்டு 20 நாள் தாங்குங்க. கட் பண்ணி 20 நாள் இருக்கும். செடியிலே விட்டோம்னா 1 மாதம் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம இது கட் பண்ணிட்டோம்னா ஒரு 20 நாள் இருக்கும், அதுக்குள்ள சேல் பண்ணிக்கணும். எப்படின்னா ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போலி, இது வந்து தரம் இல்லாதது, கெமிக்கல்ஸ் எல்லாம் போட்டு அந்த கொடுப்பாங்கல்ல, இதுதான் வந்து பர்ஃபெக்ட். இப்போ எப்படி சொல்றதுன்னா, இதுதான் வந்து கரெக்டா இருக்கிறது. அது வந்து இல்லை, இதுக்கு அது மாதிரி எதுவும் ஏமாற்ற முடியாதுங்க. இதுக்கு வந்து எதனா வியாதி காயெல்லாம் வந்தாதான் நம்ம வந்து இதுக்கு வந்து மருந்து ஸ்ப்ரே பண்ண முடியும். இதுக்கு எதுவும் வருது இல்லைங்களே. இப்போ மக்கள் வந்து வாங்கணும்னு நினைக்கும் போது இது பர்ஃபெக்டா நம்ம விவசாயிக்கிட்ட இருந்தா வாங்கினது அது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இல்லை, விவசாயிக்கிட்ட தான் கிடைக்கும், அது எதுவும் என்ன பண்ண முடியாது. இது பார்த்தீங்களான்னா இதுக்கு என்ன காயெல்லாம் வருது இல்லைங்க. என்னன்னா இயற்கையான பறவைகள் மட்டும்தான் சாப்பிடுமே தவிர மற்றபடி இது பூச்சிங்க எல்லாம் போயிட்டு ஒன்றும் பண்றது இல்லை. இது இப்போ ஆண் மரம் பெண் மரம்னு சொன்னீங்கன்னா அது எப்படி எனக்கு கண்டுபிடிக்கும்? இது பெண் மரங்க. பெண் மரத்துல காய்கறி இப்போ பெண் மரம். ஆண் மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் மட்டும் அந்த பூவை பார்த்தா தெரியுங்க. இப்போ தேங்காய் பூ மாதிரி இருக்கிற அந்த ஃப்ளவர் வந்துச்சுன்னா தேங்காய் பூ மாதிரி இருக்குங்க. அதில் தூள், மகர்ந்த தூள் இருக்கும். பெண் பூ பார்த்தீங்கன்னா நம்ம மூக்குத்தி மாதிரி வரும். ஓகேங்களா? இப்போ அந்த ஆண் பூ வந்து மகரந்துக்கு நல்லா தெரியும், நல்ல தூஸ் பறக்குங்க. பெண் பூக்கு அது மாதிரி பறக்காதுங்க. இதுக்கு வந்து அந்த பறக்கும். ஆமா, அந்த தூசு தட்டினால பறக்குங்க. பெண் பூ வந்து பார்த்தா மூக்குத்தி மாதிரி, டைமண்ட் மூக்குத்தி மாதிரி அந்த இருக்கும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பழம். ட்ரை ஆச்சுன்னு பிளாக் ஆகிடும். இப்போ நம்மளுக்கு கடல் வர்றது பூரா, மார்க்கெட்டுக்கு வர்றது பூரா இது ட்ரை பண்ணோம்னா பிளாக் ஆகிடும். அது எந்த கலர்ல இருந்தாலும் சரி, மஞ்சள் இருந்தாலும் சரி, ரெட் இருந்தாலும் சரி, லாஸ்ட்ல வர்றது பிளாக். ட்ரை பண்ணி வரும்போது பிளாக் ஆகிடும். இப்போ திராட்சை எப்படி நம்மளுக்கு பச்சையா இருக்குங்க, அது ட்ரை பண்ணோம்னா பிளாக் மாதிரி வந்துடும். அது மாதிரி தான் இதுங்க. டேஸ்டா இருக்குங்க. இது பெரி உள்ள கொட்டை நார்மலா வந்து கொட்டை பாருங்க, கரெக்டா டேட்ஸ் மாதிரியே இருக்கும் பாருங்க. இது விதை போட்டு வருமாண்ணா? வரும் சார், ஆனால் செடி காப்பு வராது. டேஸ்டா நல்லா இருக்கும். அது ராகம். இது இப்போ காயா இருக்கும்போது துவர்ப்பு அந்த மாதிரி வரும். காய்ந்து துவர்ப்பு வரும். இப்போ இந்த சாகுபடியில் நீங்க ஸ்டார்டிங் வந்து மிகப்பெரிய சவால்னா என்னன்னு சொல்லுங்க. இல்ல, அதிகமா சவால்னாக்க வண்டு தாங்க. வேற எதுவும்? வண்டு, மகரந்த சேர்க்கை, ரெண்டும் மைனஸ். அது ஒரு பேலன்ஸ் பண்ணி செய்யணும் நம்ம. இப்போ புதிய விவசாயிங்க ஏதாவது வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன? இல்ல, செய்யலாம், போட்டி இல்லை. ஆனா இது செய்ய தெரியணும். மகரந்த செய்யறதுக்கு கன்ஃபார்மா தெரியணும். மகரந்த செய்ய தொழில் செய்ய முடியாது. எதிர்காலத்துல இந்த தோட்டம் வந்து மேலும் வந்து பெருசா பண்றதுக்கு வந்து ஐடியா இருக்கேன் சார். இப்போ இன்னும் 2 ஏக்கரை வச்சுட்டு இருக்கிறேன். ஆமா, இப்போ ஃபர்ஸ்ட் 1 ஏக்கரா தான் வச்சேன். நல்ல ஒரு மகசூல் பணம் வருதுனால 2 ஏக்கரை எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறேன். 2 ஏக்கரை 3 ஏக்கரை இப்போ இருக்கு எனக்கு. 3 ஏக்கரா நீங்க வந்து இதை வைக்கலான்னு பிளான் இல்லை, வச்சுட்டேன், வச்சாச்சு. ஓகேண்ணா. இப்போ நெக்ஸ்ட் அடுத்த பேட்ச் அது இப்போ அடுத்த பேட்ச் இன்னும் ஒரு 1.5 வருஷத்துக்கு வந்துடாது. 1.5 வருஷம், எவ்வளோ நாள் ஆச்சு? 1.5 வருஷம் ஆகுது. இன்னொரு பேட்ச் வச்சிடும். ஓகேண்ணா. இப்போ இந்த வீடியோ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஏன்னா இது ஃபுல்லாக இந்த ஹோல் வீடியோ ரொம்ப வந்து பர்ஃபெக்டாக வந்து பேசி வந்து கொடுத்துருக்கீங்க. உங்கள் இந்த விவசாயிகள் சார்ந்த வீடியோஸ் வந்து போட்டு இருக்க சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.